எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். கிடைக்கப்பட்டது. ஸோ அந்த நூலில் வந்து தெளிவாக எந்தெந்த லக்னக்காரங்க என ராசி லக்னம், அதே போல் ராசி லக்னம்னா லக்னம் லான் போடுவது லக்னம் சொன்னேன் இல்லையா, சந்திரன். ஸோ சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்கள் ராசி. அது வந்து சந்திர லக்னம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கர்ணத்தில் பிறந்தீங்க, எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த கிழமையில் பிறந்தீங்க, இது எல்லாத்துக்கும் தனித்தனி பலன் சொல்ல போகிறேன். உங்கள் நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. அந்த 4 பாதங்களுக்கும் விளக்கங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து இனி வர டாபிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலன், ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலன், அதே மாதிரி கிழமைக்கான பலன், யோகத்துக்கான பலன், அப்புறம் வந்து உங்கள் கரணம், லக்னம். லக்னம் தான் வந்து இப்போ மீன லக்னம்னா அந்த லக்னத்துக்கான குணாதிசயங்கள், அதில் சுப பார்வை இருந்தால் அது எப்படி செயல்படும், பாபர்கள் பார்வை இருந்தால் எப்படி செயல்படும், பொது பலன்கள் சொல்லி அதில் ஒவ்வொன்றா நம்ம டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய புக்ஸு ரெஃபரன்ஸு இதுதான். ஸோ இதில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு ஜாதகம் கற்றுக்கிறதுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுச்சு இந்த புக்கு. இது வந்து கொழும்புலேருந்து கிடச்சதுனால இது ரொம்ப பழமையான புக்கு. ராவணன் காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த குறிப்பில் போட்டுட்டு இருந்தது. ராவணன் நல்லா ஜோதிடங்களை கற்றுட்டு இருந்தவன். ஸோ ராவணன் கதை படிச்சிருந்தவங்க சிலருக்கு தெரியும். ராவணன் வந்து தன்னோட பிள்ளை இந்திரஜித்துக்காக எல்லா 9 கோள்களையும் வந்து 12ஆம் வீடு மோட்ச வீட்டில் நிற்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி அதில் வந்து சனி பகவானால் தோற்கடிக்கப்படுவார். ஸோ இதெல்லாம் புராண கதைகள். இந்த நூல் வந்து என்கிட்ட 2 பழமையான நூல் இருக்குது. அந்த நூல்லேருந்து தான் நான் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன். எனக்கு ஜோதிட அமைப்பு எப்படி வந்ததுன்னா, நான் போய் கிளாஸ்லாம் எதுவும் கற்றுக்கல, இயல்பாகவே அமைஞ்சது. ஸோ என்னோடய லக்னத்திலே குரு ஆட்சியாக இருக்கார் சொன்னேன். புதன் ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சந்திரனும் குரு கிட்ட தான் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டாரு. அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்தது. ஸோ ஜோதிடத்தில் திறமை வாய்ந்தவர்னு சந்திரன் சொல்லும் போது அவர் ஆணவத்தை அடக்கணும்னு குரு ஒரு ட்விஸ்ட்டு வைப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து குரு பார்வையாக அமைஞ்சது. ஸோ குரு பார்வை எவ்வளோ பலம் பெற்றதுன்றது வந்து அந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு விளக்கமாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பார்வைகள் எதுக்காக நிறுவப்பட்டதுன்றதுல நிறைய விளக்கங்கள் இருக்குது, புராண கதைகள் இருக்குது. இந்த கதைகள்லாம் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ சும்மா லைட்டாக அப்படியே நான் அதை டச் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ உங்களுக்கு மொத்தம் 12 லக்கணம் நான் சொல்லியிருக்கேன். அதில் மேஷ லக்கணமாக இருந்தால் அவங்க என்னென்ன குணாதிசயங்களோடு இருப்பாங்கன்றது தான் இன்றைக்கி டாபிக். மேஷ உதய லக்கணமாக, அதாவது மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ராச சன்மானம் பெறுதல். அப்படின்னா அரசனுக்கு நிகரான சன்மானம் பெறுதல், அதிக அழகும் நயனமும் உடையவன், இளைத்த தேகம், ஒல்லியாக இருப்பான், தைரியம் குறைவு, ஆன்றன விருத்தி உடைமை, தனம் சேர்த்தல், சாமர்த்திய குணம், தர்ம சாஸ்திரங்களை விரும்புவாங்க, சொல்வன்மை,
ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் பொது பலன். இதில் வந்து மிருகங்களை வதைத்தல், திடபுத்தி முதலியன குணங்கள் இருக்கும். லக்னத்தை சுபர் நோக்கி 100 வயது வரை ஆயுள் உண்டு. மேஷ லக்னமாக இருந்து அதை சுபர் குருவோ இல்லை சுக்கிரனோ புதனோ வளர்வரை சந்திரனோ பார்த்தா அவங்களுக்கு 100 வயசு வரலும் இருக்கும். இது ஜோதிட நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இளைத்த தேகம்னா ஒல்லியாக இருக்கிறது, தைரியம் குறைவு, தனம் சேர்த்தல்னா பணம் சேர்த்தல், அந்த மாதிரி குணங்கள். சாமர்த்திய குணம்னா திறமையாக செயல்படுறது, தர்மசாஸ்திர விரும்பி. ஸோ இதெல்லாம் மேஷ லக்னத்துக்கான சொல்வன்மைனா பேச்சில் திறமையாக செயல்படுறது, உண்மையை பேசுறது, மிருகங்களை வதைத்தல், ஸோ துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து தீய குணங்கள், துன்புறுத்துறது. திட புத்தி முதலியன குணங்கள் இருக்கும் மேஷ லக்னமாக இருந்தால். இது பொது பலன். ஸோ உதய லக்னம் ரிஷபமாக இருந்தால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? தெய்வ பக்தியுடன் நற்குணங்கள் உடையவன். தெய்வ பக்தியும் இருக்கும், நற்குணங்களும் இருக்கும். அற்ப போஜனம் செய்பவன். போஜனம்னா உணவு. புளிப்பு சுவையில் பிரியமுடையவன். புளிப்பு சுவையில அதிக நாட்டம் இருக்கும். கணித கல்வியை கற்கும் ஆசை உடையவன். வஸ்திர ஆபரணங்கள் சிறப்புடையவன்னா நல்லா ஆடை அலங்காரங்கள். ஏன்னா ரிஷபன்றது சுக்கரனை குறிக்குது. ஆடை அலங்காரங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். கபட பேச்சு பேசி பிறர் பொருளை கவர்பவன். கபடம்னா அடுத்தவங்களை மயக்கிற மாதிரி பேசுறது. இருமல் நோய் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இருமல் நோயால் பீடிக்கப்பட்டவன். ஸோ நோய் அதிகமாக இவங்களுக்கு வந்து இருமல் நோய் எப்பவுமே இருக்கும். குழந்தைகளின் மழலை சொற்கேட்பதில் பிரியம் உடையவன். குழந்தைகளின் மழலை சொற்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் உடையவன். கலத்திர பீடையுடையவன். கலத்திரன்னா அதான் மனைவி. ஸோ அது வந்து எளிதில் இதுவாகாது ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கும். லக்னத்தை சுபர் நோக்கி 77 வயது வரை உயிர் வாழ்வார். ஆயுள் உடையவன். ஸோ இதெல்லாம் பொது பலன். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். நற்குணங்கள் உடையவன். அற்ப போஜனம்னா உணவுல இது போஜனம்னா உணவு. புளிப்பு சுவையில் அதிக நாட்டம் இருப்பவன் சொன்னார். கணித கல்வியில் அதிக ஆர்வம் இருப்பவன். வஸ்திரம் உடை அணியத்தில் அதிக நாட்டம் இருப்பவன். அதிக டிசைனான உடைகளை வாங்கி அணியத்தில் அதிக நாட்டம் இருப்பவன். அதான் கபடமாக பேசி பிறர் பொருட்களை கவர்பவன். ஸோ இதெல்லாம் வந்து பொது பலன்கள். இருமல் நோய் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். குழந்தைகளின் மழலை பேச்சு. கலஸ்தர பீடையுடையவன்னா அதான் மனைவி வந்து நல்லா அமையாது. அமைஞ்சாலும் அந்த அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அந்த கணவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனைவி இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஆயுள் வந்து 77 வயது. ஸோ மிதுனம் உதய லக்கணமா நீங்கள் மிதுன லக்கத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆச்சாரம், அபிமானம், செல்வம் என்பன உடையவன். ஆச்சாரம்னா சுத்தமாக இருக்குது. அபிமானம் நல்ல குணங்களோட, செல்வம் அனைத்து செல்வங்களும் என்பன உடையவன். சத்ருக்களை ஜெயிப்பவன். எதிரிகளை வெல்பவன். குளிர்ந்த பேச்சுடையவன். பேசுறதுல அவ்வளோ குளிமை இருக்குன்றான். அதாவது சாஃப்டா பேசுறது. கபடமாய் வாக்கு சுத்தமின்றி பேசுபவன். கபடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
இவங்களுக்கும் வந்து மிதுன லக்னத்துக்கும் கபடமாய் பேசுறது. விரதம் அனுஷ்டிப்பவன்னா பூஜை புனஸ்காரம் அந்த விரதங்கள்லாம் முறையாக செய்பவன். தார சுகம் குறைவு, தார சுகம்னா மனைவி, குறைவு பெண் மோகமும் உடையவன். ஸோ தார சுகம் மனைவியோட சுகம் குறைவும் பெண் போகமும் உடையவன். அதனால் பெண் போகம் இந்த நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பித்த ரோகம் உடையவன், பித்த நோய்க்கான எல்லா நோயும் இவருக்கு பாதிக்கப்படும். உங்கள் குடும்பத்தார் இனசன மத்தியில் முதல்வனாக இருப்பவன். லக்னத்தை சுபர் நோக்கின் 65 வயது இவங்க. சுபர் நோக்கின் லக்னத்தை சுபர் நோக்கினா தான் இந்த ஆயுள்லாம் சொன்னான். மேஷத்துக்கு 100 வயது, ரிஷபத்துக்கு 77, மிதுனத்துக்கு 65 வயது. கடக லக்னம். குரு விசுவாசமும் கீர்த்தி உடையவனும் ஆவான். ஸோ கடக லக்னம் குரு விசுவாசமும் கீர்த்தி உடையவன். செல்வந்தன். தந்தைக்கும் மாறான கருத்துடையவன், தந்தை பேச்சுக்கு எதிர்கருத்து பேசுறவன். உணவுக்கு குறைவற்றவன், உணவுல குறைவற்றவன். ஸோ விரும்பிய உணவு சாப்பிட்றதுல எந்த தடையும் இருக்காது. காதுக்கு இடையில் மறு உடையவன். பொது பெண்களின் ஆசை உடையவன். இதெல்லாம் வந்து தீய குணங்கள். பொது பெண்களில் ஆசை உடையவன் கடகலக்கணம். சாமர்த்தியம் பராக்கிரமம் உடையவன். சாமர்த்தியம் பராக்கிரமம்னா தைரியம், விவேகமாக செயல்பட்டு அதில் ஜெயிக்கிறவன். சில நாள், அதாவது இப்போ அவனுக்கு பகைகிரகங்கள் தசை நடக்கும் போது தரித்திரம் அனுப்பிப்பான், செல்வம் குறைஞ்சி கஷ்டத்தை அனுப்பிப்பான். புத்திரர் குறைவாக உள்ளவன். புத்திரர் இருக்கு, ஆனால் குறைவான புத்திரர், ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தையோ. புத்திரம் குறைவாக உள்ளவன். லக்னத்தை சுபர் நோக்கின் 90 வயது வரை ஆயுள் உடையவன் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். ஸோ 4 லக்னம் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 5 லக்கணம் நான் கவர் பண்ணுறேன். அடுத்து சிம்ம லக்கணம் மீதி நாளைக்கு போடுறேன். நாளைக்கு கொஞ்சம் ஃபுல் லக்கணமும் முடிக்கிற மாதிரி பார்ப்போம். சிம்மம் உதய லக்கணமாக இருக்கிறவங்க தொழிலின் மேல் அதிக விருப்பம் உடையவன். வேலை சொந்த தொழில் செய்யறதுல அதிக விருப்பம் உடையவன். பசி பொறுக்க மாட்டான். ஸோ டயத்துக்கு சாப்பிடணும், பசி பொறுக்க மாட்டான். நன்றாய் உண்பவன், அதான் பசி பொறுக்க மாட்டான், சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவான். தர்ம குணம் உடையவன். தர்ம குணம்னா உங்களுக்கே தெரியும். யாருன்னா என்ன பக்கத்தில் பார்த்து பசியோடு இருக்காங்கன்னா உணவு வாங்கி கொடுக்குறதோ, தானம் பண்ணுறதோ, இல்லை இருக்கிற பைசாவை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது அவங்க தேவையை பூர்த்தி செய்து தர்ம குணம் உடையவன். நோய் துன்பம் ஏற்பட்டால் உடனே குணமடைபவன். ஏதாவது நோய் வரும், ஆனால் அதுலேருந்து எளிதில் குணமடைந்து நார்மல் லைஃபுக்கு வந்துடுவான்றது தான் இதனோட பொருள். தெய்வ பணி செய்பவன். இந்த ஆலய திருப்பணிகள், தெய்வ பணி முன்னிலை வகித்து செய்யறதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். சிம்மம் யாருன்னு உங்களுக்கே தெரியும், சூரியன். ஸோ அந்த குணங்கள் இயற்கையாகவே இருக்கும். எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறதுக்கான பொது பலன் இவங்களுக்கு இருக்கு. சிம்ம லக்னத்துக்கு இவங்களுக்கும் வந்து அற்ப புத்திரர்கள் உடையவன். அற்ப புத்திரர்கள்னா குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை தான் இருக்கும். அற்ப புத்திரர்கள்னா தவறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு குழந்தையோட நின்றுடும், லேட்டாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போக விருப்பம் முடியும்னா
சுகமாக, அதாவது வசதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தாய் தந்தையில் பிரியமற்றவன். சிம்ம லக்னம் தாய் தந்தையோட இணக்கமாக இருக்க மாட்டாங்க. லக்னத்தை சுபர் நோக்கி 80 வயது வரை ஆயுள் உடையவன் சிம்ம லக்னம். உங்கள் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் இதெல்லாம் பொது பலன். 12 லக்னத்தில் இன்னும் 7 லக்னம் இருக்குது. நாளைக்கு சண்டே கொஞ்சம் டைம் கிடைக்கும். இன்றைக்கி ஐயப்பன் பூஜைக்கு போகிறதுனால இன்றைக்கி 5 லக்னம் மட்டும் கவர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இருக்கிற மீதி 7 லக்னங்கள் சொல்லிவிட்டு சந்திர லக்னம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நான் உங்களுக்கு லட்டு பரிகாரம் சொல்லியிருந்தேன். 7 வருஷமாக ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லாமல் இந்த லட்டு பரிகாரத்தை பண்ணி அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ குருவாயூரில் போயிட்டு அவங்க பண்ணாங்களாம். ஸோ அதனால் பலன் அடைஞ்சுன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. 7 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோயில் இல்லை. ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த லட்டு பரிகாரம் பண்ணேன். அதில் நாங்கள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது, ஸோ ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொருத்தவங்களுக்கு கரு தங்கி 3 மாதத்தில் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இறை அருள் இருந்ததுன்னா எல்லாமே சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.